ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், செய்யறதும் ரொம்பவே ஈஸி, ஆனா டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். தேங்காய் இலை அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலை அடை ரெசிபி காலையில பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பூ மாதிரி சாஃப்டான தேங்காய் இலை அடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் அடை செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க, அதனால 1.5 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். இது கூடவே 2 பிஞ்ச் அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவில் எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு 1 கப் அளவில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க வறுக்காத எந்த அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். மாவும் தண்ணியும் உடனே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடாயிருக்கு, இதோட ஹீட் குறையணும். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த அடைக்கு நடுவில் வைக்கிற பூர்ணம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவில் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நம்மளோட இனிப்பு தேவையை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1/4 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதிக அளவு தண்ணி சேர்க்க வேணாம், பூர்ணத்துக்கு வெல்லத்தை வத்த வச்சு எடுக்கணுங்க, அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை உருகி வந்துருச்சு. இதில் மண் தூசியெல்லாம் இருக்குங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு திரும்பவும் அதே பேனில் சர்க்கரை பாகை சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக இப்போ சர்க்கரை பாகு லேசாக கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவில் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஏலக்காயை 1-2 இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. முழு ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்ற வைக்கணும். அதாவது சர்க்கரையிலையும் தேங்காயிலையும் தண்ணி பசை இருக்குங்க. இது குறுகி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி ஏறத்தாழ திக்காகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த பூர்ணம் லூஸாக இல்லாமல் திக்கான பக்குவத்தில் இதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா வெல்லம் பாகில் இருக்க தண்ணியெல்லாம் லீக் ஆகி மாவில் கலந்து இலை அடையோட கலர் மாறி போயிடும். அதனால தாங்க நான் திரும்பவும் எடுத்து சொல்கிறேன். திரும்பவும் நான் 2 நிமிஷம் தாங்க கலந்து விட்டேன். இந்த பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வறுத்துட்டு எடுத்திருக்கேங்க. இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை கலந்துட்டு அவ்வளோதாங்க, நம்ம பூர்ண மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு மேலே இருக்க மாவு, அதாவது கோட்டிங்கு, அதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோட ஹீட்டு கை வச்சு தொடுற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா பக்குவமாக பிசையணும். நம்ம இடியாப்ப மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. உங்களுக்கு மாவு திக்காக இருந்துச்சுன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவும் பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த அளவு உருண்டைகளாக்கி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இந்த அளவு மாவு எடுத்தப்ப எனக்கு 6 உருண்டை மாவு கிடச்சிச்சுங்க. அடுத்ததாக வாழை இலையில பரத்தி விட்டுடலாம். நான் இந்த சைஸில் வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு மேலே மாவு வச்சுட்டு கொஞ்சமாக கையை தண்ணியில் நினச்சிட்டு பரத்தி விட்டுக்கணும். நமக்கு விருப்பமான ஷேப்பில் பரத்திக்கிறலாங்க. நான் கை வச்சு தான் பரத்திக்கிறேன். இதுக்கு பதிலாக சப்பாத்தி கல்லில் கூட பரத்திக்கோங்க. அதை விட தண்ணி தொட்டு பரத்தி ஷேப் ஆக்குறது ரொம்பவே ஈஸி. மேக்ஸிமம் ரொம்பவே தின்னாக இருக்க மாதிரி மாவை பரத்தி விட்டுறணுங்க. இனி அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு தேங்காய் பூரணத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் தேவைப்படும், நான் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிட்டேங்க. நல்லா பரத்தி விட்டுருங்க. நம்ம கை வச்சு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஃபில்லிங் எல்லாம் வச்சாச்சு. அடுத்ததாக மெதுவாக மடக்கி விட்டுறலாம். மடக்கிற சைடெல்லாம் பூர்ணம் வரக்கூடாது, அதை நம்ம கவனிச்சுக்கணும். அப்போ தான் மாவெல்லாம் பக்குவமாக ஒட்ட முடியும். கம்ப்ளீட்டாக நான் எல்லா பக்கமும் கை வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. இல்லைனா சின்ன கேப் இருந்தாலும் ஆவியில் வேக வைக்கும்போது அந்த வழியாக சக்கரைப்பாவு உருகி வெளியே வந்துடும். அப்படி இல்லாமல் இருக்க நல்லா ஒட்டி விட்டுறணுங்க. இது மாதிரி எல்லா இலை அடையும் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த அளவில் ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க.
நான் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இலை அடையை இதுக்கு மேலே வச்சுக்கரலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கறணும். இது இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்ல பர்ஃபெக்டான தேங்காய் இலை அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அதிகமான நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் மாவு பிசைஞ்சு இலை அடை ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தாங்க சொல்கிறேன், இல்லைன்னா மாவு இறுகி ரப்பர் மாதிரி வந்துடும். இதோட சூடு குறைஞ்சி வெதுவெதுப்பாக ஆன பிறகு வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பஞ்சு மாதிரி ரொம்பவே டேஸ்டான தேங்காய் இலை அடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாழை இலையோட ஃப்ளேவரும் உள்ளே இருக்க தேங்காய் எள்ளு வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான ருசியில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.